நடக்காத திருமணம் நடக்கும். ஆமே. பெறாத குழந்தைகள் பெறும். மல்லட்டு கருப்பம் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலையில ஒரு முன்னேற்றம் வரும். பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வரும். உன் தேவைகளை அவிரோதமா கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் தேவைகளை கர்த்தரால சந்திக்க முடியும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷன் எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனை. நான் சொன்னது வேலையில, சில பேருக்குலாம் வேலையில பிரச்சனை, வேலைக்கு தக்கன வருமானம் இல்லை. வேலைக்கு போனா மேனேஜர் அங்க என்ன பண்றான், சில காரியங்களை பண்றான், நம்மளுக்கு எதிராக செயல்படுறான். இப்படி வேலையில பிரச்சனை சந்தித்து கொண்டு துக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் துக்கம் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீ மேனேஜர் ஆனாலும் ஆயிருவ. கரங்களை தட்டுவோம். ஏன்னா ஒரு உயிர் தெழுந்ததுக்கு அர்த்தம் இருக்குது பாருங்க. ஏதோ அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு மட்டும் இல்லைங்க. உயிர் தெழுந்ததுனால இவ்வளவு நன்மைகள் உண்டு நமக்கு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, அவரே ஆண்டவர் என்று பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு நன்மை உண்டு. அதனால இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறப்ப 2 வாழ்க்கை வாழக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், பாகால் தெய்வம் என்றால் பாகால வணங்கு, தப்பு இல்லை. கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுத்துக்க. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்கு. இந்த உறுதி வேணும் மனதில். சொல்லுங்க, உறுதி. எனக்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தாருங்க. உயிர் தெழுந்தவர் சும்மா இல்லை, எனக்காக வேண்டுதலும் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஆனால் இதெல்லாம் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனால இவர் தான் தெய்வம், இவர் தான் ஆண்டவர். இவரால் அன்றி வேற ஒருவராலும் எனக்கு ரட்சிப்பும் இல்லை, இவரால் அன்றி வேற ஒருவராலும் எனக்கு விடுதலையும் இல்லை. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. இயேசு ஒருவர் தான் கடவுள். ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு மட்டும்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சில சடங்காச்சாரியங்கள், பாரம்பரியங்கள்லாம் நீங்க பின்பற்றுகிற பொழுது வேதனை பெருகிறோம். உன் துக்க நாட்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எங்கிருந்து வந்ததுன்னா, அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், அவங்க சொல்றாங்க நான் செய்யறேன். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சு பாரு, உன் பிள்ளைக்கு, உன் குடும்பம், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஹலோ ஹலோ. ராகு காலத்துல காரியத்தை செஞ்சு பாருங்க, உன் பிள்ளை ராக்கெட்ல பறக்கும். ஆமே. ராகு காலங்க. யமகண்டத்துல ஏதாவது காரியத்தை எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க, பிள்ளை யமனுக்கே சவால் விடும். அல்லேலூயா. இதெல்லாம் உலகம். உலகத்தை நம்ம பின்பற்றி கொண்டு, உலகத்துல சார்ந்து கொண்டு, உலக பேச்சை கேட்டுக்கிட்டு, அப்புறம் என் துக்கம் போலங்க, என் துக்கம் அப்படியே தாங்க இருக்குது. 5 வருஷம் ஆச்சுங்க நான் ரட்சிக்கப்பட்டு, 7 வருஷம் ஆச்சுங்க நான் ரட்சிக்கப்பட்டு, 10 வருஷம் நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேங்க, நான் நல்லா தாங்க திருவிருந்தெல்லாம் எடுக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேங்க, ஆனா ஒண்ணுமே ஒரு மாற்றம் இல்லைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படியே தாங்க இன்னமும் இப்பயும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லைங்க. சோ இன்னும் வாழ்க்கையில இயேசு உயிர் தெழல. ஆமே. உயிர் தெழுந்திருந்தா அவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? உயிர்த்தெழுந்திருந்தா உனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். என் வாழ்க்கையில இன்னும் அவர் உயிர்த்தெழாததுனால தான் பாருங்க, இன்னும் நான் பாரம்பரியத்தில் இருக்கிறேன். அதனாலதான் எலியா தீர்க்கமா சொன்னா, பாகால் தெய்வம் என்றால் பாகால பின்பற்றுங்க. அவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆடி ஊடி சில காலங்களும் ஆயிருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் பண்ணி இன்னி பார்த்து தோத்துட்டு கடைசியில் வந்துட்டாங்க எலியாட்ட வந்து சொல்றாங்க, அப்பா கர்த்தர் தாயா தெய்வம். உடனே கூப்பிடுறான் ஒரே நபர். நான் தான் சொல்றேங்க, நீங்க எவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும், எவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் வசித்தாலும் இருந்தாலும், எவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் நீங்க இருந்தாலும், உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நம்பிக்கை விசுவாசம் பெருகி இருக்குமானால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், நான் சொல்லுகிறேன், உங்க ஒரு ஆளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆளுடைய அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து தேவன் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ இருக்குதுன்னா, நான் அந்த மூக்கணாங்கரை வச்சு போற பக்கம் தான் அது போகும். புரியுதுங்களா? நான் அந்த மூக்கணாங்கரை எந்த பக்கம் வச்சு திருப்புறேனோ அப்போ தான் அந்த மாடு குதிரை என்ன பண்ணும், என்னை கட்டுப்பட்டு இயங்கும். நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க. யாரு சொன்னது? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இப்படிப்பட்ட அடையாளங்கள் அற்புதங்களுக்குள்ள நடக்குதா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானால், நான் சொல்கிற மீட்பர், யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், கட்டி முடிக்க முடியாத வீடுகளை கட்ட முடியும். நடக்காத திருமணம் நடக்கும். பெறாத குழந்தைகள் பெறும். மல்லட்டு கருப்பம் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலையில ஒரு முன்னேற்றம் வரும். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு வரும். உன் தேவைகளை அவிரோதமா கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் தேவைகளை கர்த்தரால சந்திக்க முடியும். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சந்திப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், அதான் அவனுக்கு தான் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதை நான் நம்புகிறேன்.